அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிள்ளை சுகம் சேனல். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இது சூரசம்ஹாரம் மகா கந்தசஷ்டி விரதம் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். இது 7 நாள் இருக்கும் விரதம். 6 நாளும் இருப்பாங்க. 6 நாள் இருந்துட்டு மகா கந்த சஷ்டி அன்னைக்கு, அதாவது சூரசம்ஹாரம் நடக்கும் இல்லையா, அன்னைக்கு ஒரு நாள் மட்டுமே விரதம் இருந்துட்டும் முடிச்சுக்கலாம். அந்த ஒரு நாள் மட்டும் நான் விரதம் கடைப்பிடிச்சேன். 6 நாளும் என்னால் இருக்க முடிகிற சூழ்நிலை இல்லை. அதனால் ஒரு நாள் மட்டும் இருந்தேன். 6 நாள் இருக்க முடியாதவங்க அந்த ஒரு நாள் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னாங்க. அந்த ஒரு வருஷத்தில் மாதம் வரும் இல்லையா சஷ்டி, அதுக்கு இருக்க முடியாதவங்க கூட இந்த ஒரு நாள் இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு நாள் நான் இருந்தேன். காலையிலேயே நம்ம பிரம்ம முகூர்த்தத்திலே எந்திரிச்சு கொஞ்சம் இதெல்லாம் நம்ம பண்ணோன்னா நல்லா இருக்கும். வீடெல்லாம் முதல் நாளே நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு காலையில் வெளியில் கூட்டி கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு நம்ம வேல் வீட்டில் இருந்ததுன்னா அதுக்கு அபிஷேகம் பண்ணலாம். வேல் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம சப்கோணம் போட்டுட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் 6 தீபம் ஏற்றி நம்ம வழிபடலாம். சுவாமி படத்தை நல்லா தொடச்சிட்டு பூவெல்லாம் போட்டுட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த விளக்குகளை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பால் இல்லை பழம் ஏதாவது வச்சு நம்ம நெய்வேத்தியம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நம்ம மற்ற வேலைகளை ஆரம்பிக்கலாம். அதனால் நான் பால் அபிஷேகம், அப்புறம் சந்தன அபிஷேகம், அதுக்கப்புறம் விபூதி அபிஷேகம் 3மே நான் பண்ணேன். பன்னீர் இருந்தால் பன்னீர் அபிஷேகம் செய்யலாம். 3 அபிஷேகம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கோலம் போட்டுட்டு அதில் நம்ம 6 தீபம் ஏற்றி வச்சுருக்கோம். புது விளக்காக இருந்தால் ரொம்ப நல்லது. அகல் விளக்கு, மண் அகல் விளக்கு நம்ம ஏற்றி வச்சுருக்கோம். காலையிலே நம்ம இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு வேலைகள் இருக்கும். குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும். அந்த வேலைகளை நம்ம பார்க்க வேண்டியதுதான். ஆனால் இது எல்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு எப்படியும் 1 hour 2 hour ஆகும். ரெடி பண்ணி இந்த பூஜையை முடிச்சுட்டு கந்தசஷ்டி கவசம் படிக்கணும். அதனால் நம்ம 5 மணிக்கு எந்திரிச்சாதான் இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா 6-6:30க்கு மேலேயாவது நம்ம வீட்டு வேலைகளை பார்க்குறதுக்கு முடியும். கண்டிப்பாக அன்றைக்கி கந்தசஷ்டி கவசம் படித்தோன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும். அப்புறம் வேலைகளை முடிச்சுட்டு குழந்தைங்களையும் ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அவங்களுக்கு சிம்பிளாக தயிர் சாதம் இருந்துச்சு, ரசம் சாதம் இருந்துச்சு, செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் நம்ம பிரசாதமாக செவ்வாழை முருகனுக்கு ரொம்ப பிடித்த பழம். பிரசாதமாக என்ன வச்சோமோ அந்த சின்ன டம்ளர் 1 டம்ளர் அளவு பால், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பழம், அதோட நம்ம அன்னைக்கு ஃபுட்டு அதுதான். அதுக்கப்புறம் சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு தான் சாப்பிடணும். சூரசம்ஹாரம் நம்ம டிவியிலையே பார்த்தாச்சு. டிவியில் நமக்கு லைவாக போடுவாங்க இல்லையா, நம்ம அதையே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்து முடிச்சுட்டு திரும்பவும் ஈவினிங் நம்ம வீடெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம குளிச்சுட்டு ஈவினிங் பூஜைக்கு ரெடி ஆகணும். அப்புறம் பகல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு வாழைப்பழம், ஒரு சின்ன டம்ளர் பால், அவ்வளோதான். மதியானம் ஒரு 3 மணிக்கு மேலே பசிச்சா திரும்பவும் ஒரு டம்ளர் பால் குடிச்சிக்கலாம். பசிக்குது அப்படிங்கிறதுக்காக இடையில அடிக்கடி பால் குடிக்கிறதோ இல்லை பழம் சாப்பிட்றதோ செய்யக்கூடாது. அதுவும் ஏதாவது ஒரு வேளை எடுத்துக்கணும். ஏதாவது ஒரு பழம் தான் சாப்பிடணும். ஒரு ஆப்பிளாக இருக்கலாம், ஒரு மாதுளம்பழமாக இருக்கலாம், ஒரு வாழைப்பழமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று எடுத்துக்கணும். அதனால் அதை ஒரு வாழைப்பழம்னு எடுத்துக்கிட்டேன்னா மற்ற பழங்களை விட வாழைப்பழம் நமக்கு கொஞ்சம் பசி தாங்கும். அதனால் நான் அதை எடுத்துக்கிட்டேன். அதுவுமே எடுத்துக்காமல் இருக்க முடியுன்றவங்க இருக்காங்க. நான் டேப்லெட் எடுத்துக்கிறதுனால அதை மட்டும் எடுத்துக்கிட்டேன். வெறும் பச்சை தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பூத்த பூ தான் இது. கிட்டத்தட்ட 10 நாள் ஆகுது. மழையினால் பூவே பறிக்கலை. மழையில் நல்லா துளுத்து இருந்துச்சு. அதனால் நிறைய இருந்துச்சு பூவு. மதியானம் ஃபுல்லாக எனக்கு பூ பறித்து கட்டுறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நான் அப்படியே முருகன் பாட்டு டிவியில் போட்டு விட்டுட்டு பூவெல்லாம் பறித்து அதை கட்டிட்டு அப்புறம் துணிகள்லாம் இருந்துச்சு மடித்து வச்சுட்டு இப்படி இருந்தேன். அதில் எனக்கு டைம் போயிடுச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம விரதமாக இருக்கிறோம் அப்படின்றதுனால நம்ம முருகனோட பாடல் படிச்சுட்டு இல்லை கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம் இல்லை திருப்புகழ் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா டிவியில் போட்டு ஃபோன்லேயோ பார்த்துட்ருக்கலாம். அது நம்ம அன்றைக்கி ஃபுல்லாக விரதமாக நம்ம முருகனே நினச்சி வேண்டிகிட்டே இருக்கணும். அப்புறம் பிரசாதமாக ஈவினிங் தயிர் சாதம் மட்டும்
மட்டும் செஞ்சு சாமி வந்து இப்போ நம்ம கும்பிட போகிறோம். தயிர் சாதம் தான் நான் வந்து பிரசாதமாக செஞ்சுருக்கேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜும் லைஃப்பில் வந்து ஸ்டேஜ் வந்து ஒன்று ஒன்றா மாறிட்டே தான் வரும். அப்போ ஒன்று ஒன்றா மாறிட்டே வரும்போது நமக்கு ஒரு விஷயம் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் நமக்கு. அதே மாதிரி தான் நமக்கு வந்து கடைசி எல்லையே கிடையாது. கடைசி வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு வேண்டுதல் சாமிக்கிட்டே கேட்டுகிட்டே தான் இருப்போம். அதே மாதிரி தான் இப்போ குழந்தைங்களுக்கு நல்லபடியாக படிக்கணும். படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிற ஸ்டேஜில் இருக்கிற பிள்ளைங்க இருந்தால் நல்லபடியாக வேலை கிடைக்கணும். திருமண வயதை நெருங்கிட்டு இருக்க பிள்ளைங்களாக இருந்தால் நல்லபடியாக திருமணம் நடக்கணும். கணவர் வந்து பிஸ்னஸ் பண்ணாலோ இல்லை வேலையில் இருந்தோ அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக அது நடக்கணும் அப்படின்னும், இல்லை வேலையில் இருந்தாலும் அந்த வேலைகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதையும் மெயினாக நம்ம எப்போவுமே நம்ம வந்து வேண்டிகிட்ருப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வீட்டில் இருக்கிறவங்களோ இல்லை ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் அடிக்கடி ஏதாவது உடம்புக்கு வந்து முடியாமல் போகும். சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருக்கலாம், பெரிய விதமாக கூட உடம்புக்கு முடியாமலும் இருக்கலாம். அவங்களும் வந்து முருகன்கிட்ட நல்லபடியாக குணமாகணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. எல்லார் மனசுலேயும் என்னென்ன விஷயங்கள் ஓடிட்டுருக்கோ அத்தனையுமே நடக்கணும்னு சொல்லி நான் வந்து மனசார நான் வந்து முருகன்கிட்ட என்னோடய வேண்டுதல் வைக்கிறேன். எல்லாருக்குமே எல்லா நடக்கும். நம்ம சுற்றி உள்ளவங்களும் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், இந்த வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபாக இருக்கட்டும், நம்ம வந்து நம்ம சுற்றத்தார் இருக்கட்டும், எல்லாருக்குமே எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே எல்லாம் நடக்கும், கிடைக்கும் அப்படின்னும் நம்புகிறேன். நம்ம இப்போ வெளியில் விலைக்கேற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து 6 வெற்றிலை தீபம் தான் போட போகிறோம். எல்லாருக்கும் கேட்டது எல்லாமே வந்து கடவுள் வந்து கொடுப்பாரு. ஆனால் உடனே கொடுப்பாரானா ஒரு சிலருக்கு உடனே நடக்கும், ஒரு சிலருக்கு காலதாமதம் வந்து ஆகும். ஆனாலும் கண்டிப்பாக நம்ம வந்து ஆழ் மனசில் நினச்சி வேண்டணும்னு சொன்னால் முருகர் வந்து கொடுப்பாருன்ற நம்பிக்கை வந்து இருக்குது. சிலருக்கு ஒரு டைம் கொடுத்தாங்கன்னா அடுத்தடுத்த டைம் நம்பிக்கையாக இருக்கும், தொடர்ந்து வந்து கடைப்பிடிப்பாங்க இந்த விரதத்தை. சிலருக்கு நடக்கலைன்னு சொன்னால் கொஞ்சம் வந்து வெறுப்பாயிடுவாங்க, எங்கே நம்ம இருந்து எங்கே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி. இது வந்து அவரவர்களோட விருப்பம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவங்கவங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அவங்கவுங்களோட விருப்பம் தான் இது. நம்ம வந்து இதனால் வந்து நமக்கு பிடிச்சதை செய்கிறோம், அவ்வளோதான். மற்றவங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் மற்றவங்க மனசு வருத்தப்படாத மாதிரி நம்ம ஒரு விஷயமோ ஒரு செயலோ செய்கிறோன்னா அது எந்த விதத்துலேயும் வந்து நமக்கு நல்லது தான் நமக்கு வந்து செய்யும். நல்லபடியாக வந்து சாமி கும்பிட்டாச்சு. அப்புறம் ஃபேமிலியோடையும் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம். பசங்களும் அதுக்கப்புறமா ஹோம்ஒர்க் பண்ண போயிட்டாங்க. ஏன்னா காலையில் எல்லோரும் ஸ்கூலுக்கு கிளம்புற அவசரத்தில் அவ்வளோ பொறுமையாக யாருக்கும் சாமி கும்பிட முடியல. அப்போ ஈவினிங் என்னோட சேர்ந்து எல்லோரும் சாமி கும்பிட்டாங்க. நல்லபடியாக நம்ம வந்து மகா கந்த சஷ்டி விரதத்தை, ஒரு நாள் விரதத்தை நம்ம வந்து சிறப்பாக வந்து முடிச்சிட்டோம். எல்லாருக்கும் எல்லாரோட வேண்டுதல்களையும் இந்த முருகன் நிறைவேற்றணும் நானும் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குறவங்க அத்தனை பேருமே மனசில் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன நடக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அத்தனையும் கூடிய சீக்கிரமாக நடக்கும். அந்த வந்து அதிசயத்தை முருகன் வந்து செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்களும் வந்து சாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோலேயே முருகன் தெரிகிறாரு. நம்ம திருச்செந்தூர் முருகன் தான், ராஜ அலங்காரத்தோடு இருக்கிறாரு. அப்படியே பார்த்து வேண்டிக்கோங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும். முக்கியமாக அனைவருக்கும் முதல் ஆரோக்கியத்தை இந்த முருகன் வந்து கொடுக்கணும். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.